வேல்சாமி ஆடிட்டர் அவர்கள், அடுத்து எவருக்கு என்றும் ஹீரோவாக இருப்பவர் நம்முடைய செல்வராஜ் அவர்கள். எப்போது ஹீரோன் அவர் 10 வருஷம் பார்க்கல, அவர் வயசு ஆகல. அந்த பெருமானார் எங்கள் பள்ளியின் மேல் மிக்க மரியாதை உள்ளவர். அவர் வரவேற்பில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஏன்னா நான் சொன்னோம்னா ஒன்று, அதனால ஒரு மிகப்பெரிய மனிதர் வர வேண்டி இருந்தது. அவரால் வர இயலவில்லை. அதை சரிபடுவதற்கு, அதாவது ஏன் சொன்னீங்கன்னா, நாங்க பள்ளி வைக்க வேண்டும் எந்த காலத்தில் நினைச்சதில்ல. இறைவன் மலைநாட்டு விட்டான். அப்போது இந்த பள்ளியை நடத்துவதற்கு முதல் கட்டமாக நம்முடைய சுகதாபான் அவர்கள் ஏறத்தாழ 89 ஆரம்பிச்சு 85 அந்தமா வந்தாங்க. அப்போதும் அவர்கள் மூல இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீபத்தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, எல்லாரும் படிச்சுதான் பள்ளி நடத்துவாங்க. நான் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்ச அப்படின்னா என்னமா படிக்க ஆரம்பிச்சேன். பள்ளிக்கூடம் எப்படி நடத்தணும், பிள்ளைகிட்ட நடந்துக்கணும், பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும், பள்ளிக்கூடம் எப்படி என்ன புத்தகம் வாங்கணும், இதற்கெல்லாம் எங்களுக்கு தோன்றா துணையாக இருந்தவர் நம்முடைய சுகதாபான் அவர்கள். தற்போது இந்த பள்ளியின் பிரின்சிபால் எங்களுடைய சுமையை தோல்வியை சுமந்து இந்த பள்ளியை சீரோடும் சிறப்போடு நடத்திக் கொண்டிருக்கிறார். எங்களுக்குள் அபாக்கியமான போக்கு என்று நடத்த முடியுமா? 21 சுகதாபாய் என்று அவங்க ஓட்டுவாங்க. அவங்க தோற்கெடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து செய்வாங்க. இது எங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டி. உங்கள் பிள்ளைகள், நீங்கள் பெற்ற செல்வங்கள், இந்த செல்வங்கள் சாதாரண பிள்ளைகள் தான். இருந்தாலும் இவர்களுக்கு பல கலைகளை நாங்கள் கற்றுத் தருகிறோம். கராத்தே, யோகா, ஸ்போக்கன் இங்கிலீஷ், டான்ஸ், இப்படி எதிர்காலத்தில் அவர்களை இந்த சமூகத்தில் பயணமிக்க பிரகாசிக்க நாங்கள் எல்லா வழிகளையும் காட்டுகிறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் மிஸ்டர் சத்யராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் ஆங்கிலத்தை எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறத வெள்ளைக்காரனுக்கே சொல்லிக் கொடுக்க வேண்டாம், தமிழ்நாட்டுக்காரனுக்கு மட்டுமல்ல. ஏன்னா எல்லாரும் படிச்சவன் தான், யாரும் படிக்காத நிறைய படிச்சவங்க, எங்க விட படிச்சவங்க நிறைய அங்க இருக்காங்க. இருந்தாலும் ஆங்கிலத்தை மிக எளிதாக சொல்லக்கூடியவர் அந்த பிரதமரா. அவருக்கு ஒரு பெரிய டீம் உண்டு. சென்ற வாரம் கூட என்ன கூட்டு வந்தாரு. சீஃப் கெஸ்ட் வரல, நீங்க வாங்க பகுதியில வந்துருங்க. போனா என்னால நுழையவே முடியல. அவ்வளவு கூட்ட மக்கள், எல்லாத்துக்கும் பரிசு. அந்த பிரதமரையும் அவருடைய டீமையும் வருக வருக வரவேற்கிறேன். ஏனெனில் ஒரு சகிப்புத்தன்மை எங்களுடைய மாணவ செல்வங்கள் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய மனிதர்களாக வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு நாங்கள் இறைவனிடம் எப்போதும் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம். அவரது பிள்ளைகளை கேட்பார்கள் பெற்றோர்கள். ஆனால் இந்த ஆசிரியர் மட்டும் தன்னுடைய மாணவன் மேலே வர வேண்டும், உலகத்தில் ஒரு மிகப்பெரிய மனிதராக வர வேண்டும் என்று ஆசிரியர்கள் இப்போதும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிலே எங்களுடைய ஆசிரியர்களுக்கெல்லாம் கூறியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய முதல் கண் வணக்கத்தை நான் சமர்ப்பித்து ஐயா அவர்களுக்கு நாங்க வந்து பரிசு கொடுக்க வேண்டிய அளவுக்கு பெரிய மனுஷன் கிடையாது. அவர்கள் இருந்தாலும் அவரும் பிள்ளைகள் வச்சிருக்காரு. ஏன்னா 1000 கிளைண்ட்ஸ். அவர் பெரிய ஆடிட்டர், சென்னையில முக்கியமான ஆடிட்டர். அவங்ககிட்ட ஒரு 1000 கிளைண்ட் இருக்காங்க. நான் போய் பேச நினைச்சோம்னா வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த பெருமாறான பள்ளிக்கு வந்தால நம்ம பெருமைப்படணும். நம்ம பள்ளிக்கூடத்திலேயே படிச்ச பிள்ளைகளை கொஞ்சம் பேர் அவங்க வந்து ஆடிட்டரா மாத்தணும். அதான் இந்த நேரத்தில் வேண்டுகோள்.
நம்முடைய கராத்தே மாஸ்டர் அவர்களுக்கு ஏறத்தாழ 30 ஆண்டுகள் எங்களோடு பயணித்தவர். அவருக்கு அட்டெண்டன்ஸ் கிடையாது. ஆயா கூட அட்டெண்டன்ஸ் போடுவோம், இவருக்கு அட்டெண்டன்ஸ் கிடையாது. இதுல வரவங்க எல்லாம் திட்டுவாங்க, கராத்தே மாஸ்டர் வரவே மாட்டாங்க. நான் மட்டும் உள்ளதுக்கு நினைச்சுக்குவேன், அவங்க வரும்போது வந்தா போதும் என்ன சொன்னது நினைச்சுக்குவேன். அந்த பெருமகனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பத்தி. நம்முடைய தேசத்தில களரி என்ற கலை கப்பலை புத்தபிச்சுகள் மூலம் சைனா ஜப்பானுக்கெல்லாம் போயிடுச்சு. அந்த கலை இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர் இவருடைய குருநாதர் மணி, RVT மணி என்ற பெருமகனா. அவருடைய பிரதான சிஷ்யன் இவர் தான். அவருடைய இன்ஸ்டிடியூஷன் இவர் தான் பார்த்தாரு. அவருடைய மூடல உடனே நாங்க பிடிச்சிட்டு வந்தவர். இப்ப இவங்க படிச்ச மாணவர்கள் நிறைய பேரு கல்யாணம் பாரம்பரியத்திலாம் இருந்தாங்க. ஆனால் இவருடைய மாணவர்கள் இன்னும் சிறப்பாக இருக்கிறாங்க. அதற்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக Now, our teachers are going to be awarded by our chief guests. So, I request our chief guests to award your teachers. புதுச்சேரியில் இருக்கும்போது அவங்க வேலைக்கு சேர்ந்தாங்க. இன்று வரை எங்களோடு பயணிக்கிறாங்க. எங்களுக்கும் அவங்களுக்கு நிறைய நேரம் சண்டெல்லாம் போட்டுட்டோம். ஆனா அவங்க எங்களை விட நாங்க அவங்களை விட்டு சண்டை கிடையாது. அந்த பெருமாட்டிக்கு இப்போது நமக்கு ஐயா அவர்களுடைய இந்த அம்மாவுக்கு எனக்கு அடிக்கடி சண்டை வரும் அந்த காலத்துல. இப்ப நான் சண்டையே போடுறேன். ஏன்னா பல முறை அவங்க திட்டி, ஐயா அவங்க தப்பு செஞ்சாங்க நாங்க தப்பு செஞ்சோம், என்கிட்ட திட்டு வாங்கணும்னா ரொம்ப காலம் இருந்திருக்காங்க. நம்ம அவங்க உண்மையான உண்மையான அவருக்கு ஒரு சின்ன கேள்வி. சுமார் 460 நாள் கழித்து அவர் 10வது பாஸ் பண்ணாரு. கையை பண்ணுங்க.
466 வாழ்த்துக்கள். 460க்கு மேல எடுத்து கை தட்ட வேணாம். நீங்க யாரா எடுத்து வந்தீங்கன்னா கை தட்ட வேணாம், இல்லைன்னா கை தட்டிடுங்க. பள்ளி இயங்கிய ஏறத்தாழ 200 நாட்களில் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்க வந்த 10 மாணவர்களை இப்போது நாம் சிறப்பாக கௌரவிக்கிறோம். ஏனெனில் அது ஒரு தனம். பள்ளிக்கு வருவது, தவறாது வருவது ஒரு பெரும் தவம். ஏன்னா விடியும் போதே பிள்ளைகள் அழுதுகிட்டு தான் ஆகிடும் பள்ளிக்கூடம் போகணுமேன்னு சொல்லி. ஆனால் இந்த குழந்தைகள் கொஞ்சம் பெரிய பிள்ளை நினைக்கிறேன், இவங்க சந்தோஷமாக வர்றாங்க. அவங்களுக்கு இனிய பாராட்டுக்கள். எதிர்காலத்தில் அவங்க மிகச்சிறந்த மனிதர்களாக வரணும் நாங்கள் வாழ்த்துறோம். பேரண்ட்ஸ் இங்கதான் இருப்பீங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாப் பண்ணலாம். அவங்க மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு டெய்லி வந்து முடியும். ஓகே, நல்ல சத்தமா 220 நாள்.
ஸ்கூலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ரொம்ப அவங்க எல்லாரையும் பார்க்கறதுல ஆக்சுவலா கொஞ்சம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் கொஞ்சம் பேரண்ட்லாம் கொஞ்சம் வயசானவங்களா இருப்பீங்கன்னு பார்த்தேன். பார்த்தா ரொம்ப எல்லாம் யங் பேரண்ட்ஸா இருக்கீங்க. நிஜமாவே மன மகிழ்ச்சியா இருக்கீங்க, ஹாப்பியா இருக்கீங்க. இட்ஸ் கிரேட் திங். நல்ல குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா நிறைய ஸ்கூல்ஸ்ல பார்த்திருக்கேன், நர்சரி ப்ரோக்ராம் நடக்கும்போது பிரைமரி பேரண்ட் இருக்க மாட்டாங்க. பிரைமரி ப்ரோக்ராம் இருக்கும்போது நர்சரி பேரண்ட் கொஞ்சம் போயிட்டு வந்துருவாங்க. சோ இந்த ஸ்கூல்ல தான் நான் இப்ப பார்த்ததுல 10th வரைக்கும் இருக்க மெட்ரிகுலேஷன் எல்லா பேரண்ட்ஸும் எல்லாருக்கும் அப்ரிஷியேட் பண்ணீங்க, கூட இருந்து அவங்களை என்கரேஜ் பண்ணீங்க. இட்ஸ் கிரேட் திங். உங்க ஸ்கூலுக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கு வாய்ப்பு கொடுத்த மேடம் சுனிதா பாய்டா அண்ட் சார்லாம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பிறக்கவே இல்லை. ஏன்னா எங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆகல. 76ல ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. சார் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆகல. ஓகே, சோ அவ்வளவு ஒரு அனுபவம், என்ன ஒரு எளிமை. நான் உங்களுக்கு ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு பெரிய A4 ஷீட் வரைக்கும் என் மைண்ட்ல பேசணும்னு இருந்தது. ஓகே, பயப்படாதீங்க, இருக்குன்னு தான் சொன்னேன், இருக்குன்னு சொல்லல. ஓகே, உள்ள என்ட்ரு ஆகும் 3:15. சார் கால் நேத்தே மிரட்டினாரு. நேத்து போன் பண்ணி 3 மணிக்கு வந்துருங்க, 3:30 வந்துருங்க. இன்னைக்கு காலையில போன் பண்ணி 3:15 வந்துருங்க. அந்த அனுபவம் சூப்பரா. நம்ம அதுக்கெல்லாம் கெஸ்ட் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் போடவே கூடாது, ரொம்ப போயிடணும். வேற யாரா கூப்பிட்டு ஒரு 6 லேட்டா போவான். மேக்சிமம் லேட்டா போக மாட்டேன், இருந்தாலும் ஐயா கூப்பிட்டாங்கன்னா அதுவே ஒரு பெரிய பெருமை. சார் சொன்னாங்க 3:15 நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதையோட அங்கிருந்து அழைச்சிட்டு வருவாங்க. நான் சொன்னேன் சார் கிட்ட, நீங்க கூப்பிட்டதே எனக்கு பெரிய மரியாதை, இதுல அங்கிருந்து அழைச்சிட்டுலாம் வந்து வர வேண்டியது இல்லை இல்லையா? சோ அவ்வளவு ஒரு அனுபவம். நேத்து கூட சொன்னாங்க, உங்களுக்கு இன்விடேஷன் கொண்டு வந்து நேர்ல கொடுக்கணும், எங்க வரணும்னு கேட்டாரு. அப்படியே நேரா வாங்க சார், உங்க போன் இருக்கும், அப்படியே ஓபன் பண்ணுங்க, வாட்ஸ்அப் இருக்க ஆன் பண்ணுங்க, அப்படியே வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருங்க, வந்துடுறேன். ரைட். சோ எதுக்கு சொல்றேன்னா, சார் மாதிரியான ஒரு அனுபவசாலி, இத்தனை மனங்களை, இவ்வளவு பேருக்கு அப்பாவா இருக்கிற ஒரே மனுஷன் தான் நினைக்கிறேன். நிஜமாவே இது வந்து ஒரு டீம், பெரிய டீம். இது நான் ஒரு பெரிய குடும்பம், நாத்தனார் குடும்பம் இருக்கு, தங்கச்சி குடும்பம் இருக்கு, அக்கா குடும்பம் இருக்கு, எல்லாம் இருக்கு இங்க. உங்களுக்கு தெரியாது. ஏன்னா சாரோட ஸ்கூல் ஒரு 6-7 ஸ்கூல். அந்த 6-7 ஸ்கூலுமே பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா எண்ணங்கள்ல ஒண்ணு, தலைமையில ஒண்ணு, குழந்தைய காத்துக்கள்ல ஒண்ணு, கல்வியில ஒண்ணு. ஆனா ஒண்ணுத்துல மட்டும் வேறுபாடு, நீயா நானா, இந்த ப்ரோக்ராமா அதுவா, அப்படியே கொத்து இருப்பாங்க 6 ஸ்கூலும். ஓகே, சோ அவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன். போட்டி தாங்க முடியாது பாவம் உங்களுக்கு. தனித்தனி ஸ்கூலா இருந்தாலும் எது செஞ்சாலும் அதான் பட்டு போயினே இருக்கலாம். இங்க வேற மாட்டிப்போம், அடுத்த வாரம் இன்னொரு ப்ரோக்ராம், அடுத்த வாரம் இன்னொரு ஸ்கூல்ல இதை கம்பேர் பண்ணுவாங்களா? இதுல இந்த காமெடினா இந்த பாட்டாவே இருக்க முடியாது. என்கிட்ட சுட்டேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அது மாதிரி இங்க நல்ல ஒரு பெரிய ஆலமரமான ஒரு குடும்பம், கல்வி கொடுக்கிற குடும்பம். இந்த குடும்பத்துக்கு உங்களோட குழந்தைகள் இருக்காங்க, நீங்க இருக்கீங்க. ரொம்ப அன்பான கல்வி கொடுக்கிற ஒரு இடம். இதுக்கு நீங்க பெரிய ஒரு நல்ல கிளாப் பண்ணிக்கலாம் சாருக்கும். சாரால உருவான இவ்வளவு பேர். சோ கல்வி அளிக்கிறவங்கன்னா ஸ்கூல் நடத்தலாம் சாதாரணமே இல்ல. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில ஸ்கூல் நடத்துறது தான் பெரிய பிரச்சனை. நடத்தவே முடியாத ஒண்ணு அதுக்கு கல்விக்கூடம் தான். அந்த அளவுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கு உங்களுக்கு. அதுல நான் ரொம்ப போனா வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, சோ எனக்கு கவர்மெண்ட் பிரச்சனை இருக்கு, பேரண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. என் ஸ்கூல்ல கூட ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு பேரண்ட் வந்து சொல்லிட்டாங்க, இடியட்னு சொல்லிட்டாங்க மிஸ், இடியட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. சரிம்மா HMS பேச சொல்லுன்னு அந்த ஸ்கூல்ல இருந்து, நான் மெயின் ஸ்கூல்ல இருந்து HMS பேசி கன்வைன்ஸ் பண்ணாங்க, கன்வைன்ஸ் ஆகல. அந்த வைஸ் பிரின்சிபல் சார் இருக்காரு, அவரை பேசி கன்வைன்ஸ் பண்ணா கன்வைன்ஸ் ஆகல. அவர் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், கன்வைன்ஸ் ஆகல. இல்ல சாரை பார்த்தே ஆகணும்னாங்க. சரி மறுநாள் டைம் பிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டு சாரை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு பார்த்தேன். சார் நீங்க தானே சார் 2வது பேரண்ட் எங்களுக்கு, எங்க குழந்தைக்கு? ஆமாமா. இப்படி ஈட்டிட்டே திட்டலாமா? அம்மா ஏதோ ஒரு கோவத்துல டென்ஷன்ல, நீ நம்ம வீட்டுல எல்லாம் ஒரு வார்த்தை சொல்றதே இல்லையாமா? அது மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க, உண்மை இதுல என்னமா இருக்கு, சொல்லிடுறேம்மா, இனிமே சொல்லாத மாட்டாங்க, பாத்துப்பாங்கம்மா. அப்படி அவங்க எப்படி சார் அது சொல்லலாம்?
நீங்க தான் சார் ரெண்டாவது பேரண்ட் நான் திருப்பி என்கிட்ட. சரிம்மா நீங்க எதுவும் சொல்ல மாட்டேன், நான் அசிங்கமா திட்டுவேன். நான் அந்த குழந்தை நீ எதுவும் சொல்ல மாட்டேன்னா நான் அசிங்கமா திட்டுவேன். எனக்கு பிடிச்சிச்சு, பாயிண்ட் கிடைச்சிச்சு. ஏமா நீ முதல் பேரண்ட், நீ அசிங்கமா திட்டலாம், நான் ரெண்டாவது பேரண்ட் டீசெண்டா திட்டலாம், கிளம்பி வந்து போட்டேன். ஓகே, என்னதுக்கு சொல்ல இந்த சின்ன விஷயம், உண்மையா நடந்த விஷயம், இட்ஸ் நாட் a joke. பேரண்ட் வந்து எதுக்கு கேட்கணும் எதுக்கு கேட்க கூடாதுன்னு கூட ஒரு விஷயம் இல்லாம இருக்காங்க. அது மட்டும் சின்னதா சொல்லி முடிச்சுக்கலாம். என்னதான் செஞ்சாலும் டீச்சர் இஸ் a டீச்சர். ஓகே, டீச்சரால ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்க மட்டும் தான் முடியும். என் டீச்சர் ஒருத்தர் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், திருக்குறள் அவர் மாதிரி எனக்கு சொல்லி தரவே முடியாது. எனக்கு திருக்குறள் பிடிக்காம போனதுக்கு காரணம் அந்த மனுஷன் தான். ஏன்னா சொல்லித்தரதை விட்டு கேட்டு கேட்டு அடிச்சுக்கினே இருப்பேன். ஓகே, திருக்குறள் சொல்லணும் இல்ல தேர்வு திருக்குறள் தான் இருக்கும். டைம் எடுத்துக்கலாமா? ஒரு 5 நிமிஷம் இல்லையா? எடுத்துக்கலாமா? தேங்க்யூ. பக்கத்துல இருக்க பெஞ்ச நான் எண்ணுவேன். அவனுக்கு முதல் திருக்குறள், இவனுக்கு 2வது, இவன் 3வது, 4வது, நான் 5வது. ரைட்டா? அப்ப புக்ல எடுத்து 5வது பார்ப்பேன். 5வது பார்த்து திருக்குறள் பணப்பாடம் பண்ணிட்டே இருப்பேன். வராது, அது வேற விஷயம். அட்லீஸ்ட் ஒரு பாதி லைனாவது சொல்லலாமே அப்படின்னு அதை ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். நல்ல மனுஷன் 4வதுக்கு வந்த உடனே ஏங்கிட்ட மாட்டாரு, அத்தோட போயிடுவார். சார் 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 அது என்ன சார், நான் சொல்லுறேன் சார். அதுக்கப்புறம் அடுத்தது சொல்லுங்க, கூப்பிட்டு வச்சு இந்த மோதத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டு அடி 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 அடிப்பார். இதனால எனக்கு திரும்ப பிடிக்காம போச்சு. இவெல்லாம் சொல்லித்தரவே தெரியலங்கிறதுனாலே நான் ஸ்கூல் பண்ண ஆரம்பிச்சேன். நிஜமாவே. அதனால டீச்சரால ஒண்ணுதான் பண்ண முடியும், கத்துக் கொடுக்க முடியும். ஒண்ணு நல்லா கத்துக் கொடுக்க முடியும், இல்லைன்னா இன்னொரு டீச்சரையே உருவாக்க முடியும். அந்த மாதிரி புரியுதா இல்லையா? இந்த மேடலான குழந்தைங்க வாங்குறாங்கல்ல, இதெல்லாம் ஒரு பிரைஸ் கூட நான் வாங்கினது இல்லை என் ஸ்கூல் டேஸ்ல. அதனாலதான் என் ஸ்கூல் வச்சு என் பசங்களுக்கு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கேன் பைசா. ஒரு கல்வி நிறுவனத்தால ஒரு டீச்சரால ஒரு விஷயம் மட்டும்தான் கத்துக்க முடியும். ஒண்ணு அவன் அந்த கம்பெனில பெரிய வேலை பார்ப்பான், இல்ல அந்த கம்பெனி நடத்துவான். அந்த மாதிரி பிரைஸ் வாங்க முடியல, நாள் பிரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, சோ திஸ் இஸ் திங். அதனால டீச்சர்ஸ் கிட்ட எந்த ஒரு விஷயம் ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு சின்ன காயமோ ஒரு சின்ன விஷயமோ இருந்தா, இது நிறைய நடந்துருக்கா உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு. டீச்சர் சொன்னாங்களா, டீச்சர் அடிச்சாங்களா, நீ தான் இதை பண்ணிப்ப விடு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கூட நீங்க வந்து டீச்சரை பாருங்க. அந்த டீச்சர் இருக்கு, அந்த குழந்தை சொன்ன உடனே யாரு யாரு அந்த டீச்சர், யாரு பேர் என்ன 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 இப்ப ரைட். இது என்ன ஆகும்னா அந்த குழந்தைங்க மனசுல டீச்சருக்கு இந்த மரியாதையை குறைச்சிடும். சொல்லி கொடுத்தா அப்புறம் கேட்காது. ஓகேங்களா? மறுநாள் வந்து நிஜமாவே திட்டுங்க எங்களை, வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த குழந்தை முன்னாடி வேண்டியது கேட்கலாம், எது வேணா கேட்கலாம், தப்பே இல்லை. ஆனா எப்படி கேட்கிறோம், யார் முன்னாடி கேட்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பா எல்லா ஸ்கூலுமே நான் போனா சொல்ற ஒரு விஷயம். அதனால உங்களுக்கும் பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். என் பையன் அறிவாயின்னு வந்தானா ஏதாவது பண்ணி கூட போறான்னு விட்டுருவேன். நான் என்னைக்குமே ஸ்கூல் பக்கம் போய் கேட்டதெல்லாம் கிடையாது. அதனால நீங்க கேட்கக்கூடாதுன்னு சொல்லல, தாராளமா கேட்கலாம். இடம் பொருள் ஏவல், முக்கியமா நம்ம குழந்தைக்கு எது நல்லதுன்னு கத்துக் கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கோம். அதனால அதை பார்த்துக்கணும். சோ அகைன் சாரை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, அது ஒரு ஆலமரம், கல்வி ஆலமரம், கல்வி தந்தை. எல்லாரும் ஏற்றி வச்சுட்டு சிம்பிளிசிட்டியா, இந்த காமராஜர் சிம்பிளா இருக்கான்னு கேள்விப்பட்டு பாக்கிறேன். வாழும் காமராஜர் நிஜமா புகழ்ந்து சொல்லணுங்கிறதுக்கு இல்ல, 6-7 ஸ்கூல் வச்சு 2 ஸ்கூல் வச்சிருக்கேன் நானே. இப்படி இருக்கேன், 6-7 ஸ்கூல் சிம்பிளா இருக்காரு பாருங்க. ஓகே, சிம்பிளிசிட்டி அதெல்லாம் கத்து கொடுத்து வராது. ஆனா அது ஒரு போட்டோ ஒன்று காமிச்சாங்கல்ல பின்னாடி, செம்மையா இருந்துச்சு அந்த போட்டோ. யார் எடுத்து எங்க போட்டீங்கன்னு தெரியல, நச்சது அந்த போட்டோ. இன்னொரு சொல்லணும், சாரப்பா சொல்லியாச்சு. பிரின்சிபல் மேடம் பாவம் இப்பதான் உட்கார்ந்தாங்களே அவங்க. நீங்க எல்லாம் 3 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கீங்க. ஒரு பிரின்சிபல் மேம் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல இங்க ஒர்க் பண்றாங்க, 11 வருஷமா ஒரு அட்டெண்டன்ஸ் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க நல்லா கிளாப் பண்ணலாமா? இங்க கொடுக்குற சம்பளத்தினால கிடையவே கிடையாது. எந்த டீச்சருமே சம்பளத்துக்காக வேலை செய்ய முடியாது, முக்கியமா பிரைவேட் ஸ்கூல்ல. ஒன்லி மனசு இருந்தா மட்டும்தான் எனக்கு முடிச்சிருக்குப்பா அப்படின்னு செஞ்சா மட்டும்தான் ஒரு டீச்சரால பிரைவேட் ஸ்கூல்ல வேலை செய்ய முடியும். ஓகே, சோ அது மாதிரி இவ்வளவு வருஷங்கள் தொடர்ந்து செஞ்சோம். இப்பவும் உட்காரவே இல்லை. 3:15 இருந்து நான் பாக்குறேன், இப்பதான் உட்கார. நான் மைக் பிடிக்கும் போது இந்த மனுஷன் அப்படி 10 நிமிஷம் பேசிதான் வருவாரு. தெரியும், இதுக்கே நம்ம நின்றுட்டு உண்மையை போதமானதுக்காக நின்று பாத்துட்டாங்க. இப்ப ரிலாக்ஸா உட்காருங்க, அட்வைஸ்மெண்ட் மாதிரி பாத்துட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல, அவங்க நல்ல ஒரு கேட்பாங்க பிரின்சிபல் மேம். என்ன கூட ஒரு விஷயம், இந்த டீச்சரோட
தன்மையை நீங்க பார்க்கணும். ஒரு டீச்சருக்கு ஒரு சின்ன ஸ்லிப் ஆயிடுச்சுங்க இப்ப ப்ரோக்ராம் நடக்கும்போது, அப்படியே தட்டி எழுந்துருவாங்கன்னு நினைச்சேன். தடார வந்து உருண்டுறாங்க. கண்டிப்பா அவங்க முட்டில இன்னைக்கு ரத்தம் இருக்கும். 5 நிமிஷத்துல உள்ள போயிட்டு வெளில வந்தாங்க. எதோட தெரியுமா? ஒரு லிஸ்ட் எடுத்துன்னு குழந்தைங்களோட வெளில வராங்க. பார்த்தேன் டீச்சர் இல்லையா? கிளாப் பண்ணுங்க அவங்களுக்கு. கண்டிப்பா அவங்க முட்டில் தேஞ்சிருக்கும், ரத்தம் வந்திருக்கும். ஆனா வந்து நின்று இன்னைக்கு வரைக்கும் உட்காரு. அவங்க மட்டும் இல்ல, எந்த டீச்சரும், ஆல் டீச்சர். அந்த டீச்சர்ஸ்க்குன்னு ஒரு மகத்துவம் இருக்கு, மரியாதை இருக்கு. அத ரூல் போட்டுலாம் கெடுத்துட முடியாது. அப்படி ரூல் எல்லாம் போட்டு கெடுத்தா நம்ம குழந்தைக்கு தான் ஆபத்து, டீச்சருக்கு ஒன்னும் ஆகாது. அதனால அந்த டீச்சர்ஸ்க்கு ஒரு நல்ல பெரிய கிளாப் பண்ணிக்கலாம் எல்லாருமே. தேங்க்யூ டீச்சர்ஸ், ஆல் டீச்சர்ஸ், ஆல் நாத்தனா டீச்சர்ஸ் ஆல்சோ, எல்லாருக்கும் தான். ஓகே, அடுத்த ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட பொதுவான விஷயமா, ஏன்னா இப்ப நான் எனக்கு கொடுத்தது ஒரு 10 நிமிஷம், எனக்கு ஒரு 3 நிமிஷம் இருக்கு. அதுல ஒரே ஒரு பகிர்வை மட்டும் நான் உங்ககிட்ட பகிர்ந்து நினைக்கிறேன். இப்ப ஒரு புலி இருக்குல்ல, கதெல்லாம் சொல்ல போறது இல்ல, பயப்படாதீங்க. இந்த கதை தான் எனக்கு தெரியாதா? நீ இப்பதான்ப்பா இவ்வளவு ஆச்சு, எனக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு. ஒரு புலி இருக்குல்ல, அது நல்ல புலியா இருக்குமா? ஒரு புலி இங்க நிக்க வைக்கிறாரு, நல்ல புலி கெட்ட புலின்னு சொல்ல முடியுமா? நீங்க என்கிட்ட பேசினீங்கன்னா நான் நிறுத்திடுவேன். நீங்க கம்மு நீங்க பாட்டு பேசினா நான் பாட்டு பேசிட்டே இருப்பேன். எனக்கு அது ஒரு பேட் ஹாபிட். ஓகே, ஒரு புலி இருக்கு, அந்த புலி நல்ல புலியா கெட்ட புலியா உங்களால சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். சொல்ல முடியாதா? ஏன்? சீக்கிரம் சொல்லுங்கம்மா, டைம் ஆகுதுல்ல, எனக்கு தானே டைம் ஆகுது. தெரியல, புலியில நல்ல புலி கெட்ட புலி கிடையவே கிடையாது, அது புலி. ரைட்டா? மாநில அது மாதிரிதான் விலங்கினங்கள் எல்லாமே நல்லது கெட்டதுன்னு கிடையவே கிடையாது. புலினா அடிச்சு சாப்பிட்டுதான் ஆகணும், அது வரதா இருந்தா செத்து போயிடும். மான்னா தாவி ஓடி தப்பிச்சு வாழ்ந்துதான் ஆகணும், ஓட முடியலன்னா செத்து போயிடும். ரைட்டா? அவ்வளவுதான் கான்செப்ட். மனுஷனுக்கு மட்டும்தான் சாய்ஸ். இப்போ ஒருத்தன் நிக்க வைக்கிறேன், அவன் வெஜ்ஜா நான் வெஜ்ஜா சொல்லுவீங்களா நீங்க? அதுவே சொல்ல முடியாது. அப்புறம் அவன் எங்க நல்லவனா கெட்டனா சொல்றது? இதுல வேற பாதி பேர் பாதி வெஜ்ஜு பாதி நான் வெஜ்ஜு, விரதம் இருந்து வெஜ்ஜு, விரதம் இல்லாத போது நான் வெஜ்ஜு. சோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மனித இனத்துக்கு மட்டும்தான் சாய்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? போர் அடிக்கிறனா? ஆமாவா? போர் அடிக்கிறனா? ஆமாவா? அந்த அக்காக்கு நான் போர் அடிக்கிறவா? ஓகே, சாய்ஸ் இருக்கு. அது என்னன்னா, நாம வளர்க்கிற குழந்தை இருக்கு இல்லையா, அது எப்படி வளர்க்கலாம். வளர்ப்புன்றதே ஒரு பெரிய அற்புதமான கலை. எல்லாம் நினைச்சுக்கிறாங்க குழந்தை பிறந்துட்டா நம்ம அப்பா அம்மா ஆயிட்டோம்னு. குழந்தை பிறந்துட்டு அப்பா அம்மா எல்லாம் ஆக முடியாது. அது பயாலஜிக்கலா ஒரு நிகழ்வு நடந்தா நீ ஃபாதர் மதர், அவ்வளவுதான். ஆனா அந்த குழந்தையை எப்படி வளர்க்கணும்னு தெரிஞ்சு அதை அற்புதமா வளர்க்குறாங்கல்ல, அதுலதான் இருக்கு அந்த பேரண்டிங். அந்த மாதிரி பாருங்க, நீங்க அப்பப்ப சொல்லிடணும், அப்பதான் பாப்பீங்க. ஓகே, சோ திஸ் இஸ் a thing. சாய்ஸ் இருக்கு மனுஷனுக்கு, அதனால மட்டும்தான் பிரச்சனையே. பிரச்சனை இருக்கிறது காரணமே சாய்ஸ் இருக்கு. அவன் நல்லவனா வளரலாம், கெட்டவனா வளரலாம், நல்லது கெட்ட வளரலாம், நல்லது பார்த்து வளரலாம், இது அப்படியே ஆப்போசிட்டா வளரலாம். கரெக்டா? இப்ப ஒரு குழந்தை போய் சொல்லக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? ஒரு சின்ன விஷயம் பண்ணிருக்கோம், எடுத்து வச்சிருக்கோம் ஒரு பென்சில, இல்ல பாலை கொட்டிருக்கோம், இல்ல கிளாஸ ஊத்திருக்கோம். ரைட்டா? நீங்க கேட்டு கேட்டு பாப்பீங்க, ஏய் நீ தானே ஊத்துன, நீ தானே ஊத்துன, இல்ல இல்ல இல்லம்பா. நீங்களே டென்ஷன் ஆடுங்க, நீ தானே ஊத்தா சொல்லு, ஆமாமான்னுவான். என்ன பண்ணுவீங்க? போலேன்னு வச்சிருவோம். அப்ப அவன் மைண்ட்ல நல்லா புரிஞ்சுப்பான் என்னன்னு, உண்மையை சொன்னா அடி விழுந்தா. புரியுதா உங்களுக்கு? நாம அங்கதான் அவனை அரவணைச்சிருக்கணும், அப்ப அடிக்க கூடாது. நீ உண்மையை சொல்லிட்ட, அதனால உன்னை அடிக்கல. இப்படி வளர்த்தாதான் கரெக்டா? சின்ன எக்ஸாம்பிள் தான், டைம் இல்லை எனக்கு, அதனால சின்ன எக்ஸாம்பிள். அவன் எப்ப நல்லது கரெக்டா வரானோ அப்ப நம்ம அடிச்சுடுவாங்க. சே இது மேல சொல்லுவேன்னு நினைக்கிறேன், நீ எப்ப வேணா கேட்டுப்பாரு, கண்டவே கிடையாதுன்னு. ரைட்டா? நீங்க அந்த வார்த்தை பதிவு பண்ணணும். நீ உண்மையை சொன்ன, அதனால உன்னை அடிக்கல அப்படின்றத பதிவு பண்ணாதான் குழந்தைக்கு உண்மையை சொல்லணுங்கிறது வளரும். இன்னொரு விஷயம் மட்டும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்லியா இருக்கேன், நிறைய ஷேர் பண்ணுங்க. ஒரு விஷயம் சொன்னாலே டென்ஷன் ஆயிட்டீங்கன்னா அது எப்படி சொல்லும் அடுத்த விஷயத்த? நல்ல ஃப்ரெண்ட்லியா இருந்து கேளுங்க. நிறைய பெரிய குழந்தைங்க தப்பான விஷயங்களுக்கு போறதுக்கு காரணமே பேரண்ட்ஸோட ஷேரிங் கம்மியா இருக்கு.
ஓகே, சில பேரண்ட்டுக்கு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நாம குழந்தைங்களோட எவ்வளவு நேரம் இதுக்கு முன்னாடி ஒரு பீச்ல ஸ்பெண்ட் பண்ணது என்னைக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி குழந்தைங்களோட மட்டும் நீங்க என்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். எத்தனை மாசம் ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆமாவா இல்லையா? குழந்தைங்களோட மட்டும் சொல்றேன். பக்கத்துல இருக்க பிசாஸ் எல்லாம் கூட்டு போகலாம் சொல்லல. நம்மளுக்கு தேவையான கூட்டு போயிட்டு ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருந்ததெல்லாம் இல்ல. குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணது. குடும்பமா போய் நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் எங்கேயாவது உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணி 1 மாசத்துக்குள்ள பண்ணவங்க யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா கிரேட். இல்ல இல்லையா நிறைய. சோ இதெல்லாம் ஒரு பாயிண்ட். அவ்வளவுதான், டைம் இல்ல அதனால சொல்றேன். we have to spend. குழந்தைங்களோட நம்ம நிறைய பேசணும். அவங்களுக்கு என்ன பிடிக்குது என்ன பிடிக்காது எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணணும். தப்பே இருந்தாலும் கேட்கிற மனப்பான்மை நம்மளுக்கு இருக்கணும். இருக்கணுமே. மிஸ் சொல்லுவோம், ஐயோ சார் 5th ஸ்டாண்டர்ட்லயே ஒரு பொண்ணை பார்த்து சொல்லிட்டா சார். என்ன இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? உடனே ஏதோ பார்த்தது டிவில பார்த்தது பக்கத்துல பாக்குறது அதானே புரிய வைக்கணும் நம்ம. கரெக்டா? உடனே டென்ஷன் ஆகக்கூடாது. என்ன வேணா பேசுவாங்க பசங்க, என்ன வேணா நடக்கும். நாம அதை சேனலிங் பண்ணி கொண்டு போறது மட்டும்தான் நம்ம வேலை. அதுதான் பேரண்டிங். ஓகே, சோ அதுதான் டீச்சர்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்களும் அதை தான் செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த உண்மை சொல்லணும்னு அடிச்சா மாதிரி இருந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னோட கான்செப்ட். ரைட்டா? சோ திஸ் இஸ் த பேரண்டிங். கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. குழந்தைங்களோட நிறைய பேசுங்க. அதுவே போதும் குழந்தை தவறான வழிக்கு போகாம இருக்கிறது. என் வீட்டுல ஒரு பிரச்சனை இருந்தது. +2 படிக்கிறான் என் பையன். படிச்சு முடிச்சுட்டான். முடிச்ச உடனே எந்த காலேஜ் போகுது என்ன ஒரே பிரச்சனை. அவன் சொல்றான் காலேஜுக்கே போக மாட்டேன். என் பையன் இல்ல, நான் பிஎட் LLB படிச்சிருக்கேன். MA BEd LLB படிச்சிருக்கேன். ஓகே, காலேஜுக்கே போக மாட்டேன். நான் CA சார் இருந்தாரு அந்த CA தான் பண்ண போறேன் டைரக்டா. ஒரே பஞ்சாயத்து வீட்டுல கூப்பிட்ட 2 பையன், என் ஒய்ஃபையும் பையனையும். வா, அரை தான் பேசினேன். வேலையை முடிஞ்சிச்சு. 1 வருஷம் உனக்கு டைம் தான். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணினா கண்டினியூ பண்ணு. உனக்கு இருமா 1 வருஷம் வெயிட் பண்ணு. அவன் ஃபெயில் ஆயிட்டானா காலேஜ் சேர்த்துக்க. அவ்வளவுதான். அவன் கஷ்டப்பட்டான், படிச்சா ஏதோ அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணா அது போயிட்டு இருக்கான். ஓகே, சோ உட்காந்து பேசணுமே தவிர நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். ஓகே, சோ அதுல இருந்து வரணும். பேரண்டிங்னா பொறுமை. அது மட்டும் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. ரைட்டா? சோ பொறுமையோட குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணாதான் குழந்தைங்க நம்மளோட நிறைய ஷேர் பண்ணுவாங்கிறது. இதுதான் கான்செப்ட். சோ மனிதர்களா இருக்கிறதுல ஒரே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் சாய்ஸ் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். போன் யூஸ் பண்ணா கத்துவீங்க, கத்தலாம் கூடாது. போனுக்கும் டைம் இருக்கு, கொடுக்கணும். நிறைய விஷயம் கத்துக்கணும். வெறும் பால் அடிச்சா கோடீஸ்வரன் ஆயிட்டான்ல டெண்டுல்கர். வீடியோ போட்டு நிறைய பேர் வீடு வாங்கிட்டாங்கல்ல. இனிமே எப்படி இருக்கும் தெரியாது வேர்ல்டு. அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து ஓப்பனா இருக்கு யூனிவர்ஸ். எல்லாமே கத்துக்கணும். ஆனா நல்லதா கத்துக்கணும். You have to spend time with her. அவன் குழந்தைக்கு சாட்டர்டேனா 1 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். சண்டேக்கு 1 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். என்ன யூஸ் பண்ணணும்? வாரன் பஃபெட் எப்படி இன்வெஸ்டர் ஆனாரு பாரு. புரியுதுங்களா? ஹிஸ்டரி படிக்கணும். ஹிஸ்டரினா என்னது? குலோத்துங்க சோழன்லாம் இல்ல. நல்ல பணக்காரனா எவன்லாம் ஆயிருக்கான். எப்படி ஆயிருக்கான்? வேணுமா இல்லையா பணம்? பினான்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை ஒழுங்கா கத்துக் கொடுக்கணும் நம்ம பசங்களுக்கு. அப்பதான் நம்ம குடும்பம் இந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். ரைட்டா? சோ அதுக்கு தேவையான இப்ப தீருபாய் அம்பானி பெட்ரோல் போடுற மனுஷன் இன்னைக்கு 100 கோடி ரூபாய் செலவுல ஒரு சின்ன கல்யாணத்தையே பண்ண முடியும். சின்ன கல்யாணத்தை எப்படி வந்தாரு அந்த மனுஷன்? கரெக்டா? அது தீருபாய் அம்பானி. அவர் என்ன பண்ணாரு? சோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து அதெல்லாம் வீடியோஸ் இருக்கு. எல்லாம் கத்துக்கிட்டோம்னா குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு யூ. அந்த அம்மாவுக்கு நான் போர் அடிச்சிருந்தேன்னா கொஞ்சம் சாரி. ஓகே, சோ எங்களோட கான்செப்ட் இவ்வளவு தூரம் வந்து போறதுக்கு யாராவது ஒரு மனசுல சின்னதா ஒரு சின்ன சேஞ்ச், அவ்வளவுதான். குழந்தைய பாக்குற விதத்தை மாத்திக்கணும். பெத்துட்டோங்கிறதுனால நம்ம பெரிய அப்பா அம்மா கிடையாதுன்றது முதல்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அவன் நம்ம எப்படி வந்தோமோ அவனும் அப்படி வந்திருக்கான், அவ்வளவுதான். இட்ஸ் a friend. முடிஞ்சா ஃப்ரெண்டா யூஸ் பண்ணுங்க. ரைட்? நம்ம ஒன்றும் ஓனர் இல்லை. ரைட்டா? See you. Thank you. அன்பு சார்ந்த மக்களே, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆட்டம் பாட்டம் தொடர்ந்து நடைபெறும். அவர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சி இன்னும் ஒரு 20-25 நிமிஷம் நடந்து முடிக்கிறோம். நீங்களாம் இருந்து ரசிக்க வேணும்.